ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக அமோகமான வெற்றியை பெறும் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார். அதனை நேரில் பார்த்தோம். இதுகுறித்த செய்தியினை பிறகு விரிவாக பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விரிவான தகவலை நமது நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் கேட்டு பெறலாம். கார்த்திகை செல்வன், ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த தேர்தல் களம் எப்படி இருக்கும்? மணிமாறன், இது ஒரு முக்கியமான தேர்தல் களம் அப்படின்னு இப்ப இடைத்தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்து வந்த சூழலை இதுவரைக்கும் பார்த்தோம். ஆனால் இன்றைய இடைத்தேர்தல், இப்போது ஆர்கே நகர்ல நடக்க போற இடைத்தேர்தல்ங்கிறது அதிலிருந்து மாறுபட்ட ஒரு களமாக இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் நோக்கர்களுடைய ஒரு பார்வையாக இருக்கிறது. ஒரு கடுமையான போட்டி இருக்கும். இது பல பேருடைய தன்னுடைய அந்த ஒரு தலைமைத்துவத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேர்தலாக கூட இது பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு, அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டு குற்றவாளி என்று சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு, துணை பொதுச் செயலாளராக திரு டிடிவி தினகரன் பொறுப்பேற்ற பிறகு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. ஆர்கே நகர்ல ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய தொகுதி என்கிற அந்த அடிப்படையில அந்த தொகுதியினுடைய முடிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இந்த இடைத்தேர்தலில் எவ்வளவு தூரம் அதிமுக ஆளும் கட்சியாக இருக்கின்ற அதிமுக 122 எம்எல்ஏக்களுடைய வாக்குகளை பெற்று பெரும்பான்மையை நிரூபித்தது. ஆனால் மக்கள் மன்றத்திற்கு நீங்க போய் அந்த மக்களை சந்தித்து இது குறித்து கேட்டுவிட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்திருக்க வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய ஒட்டுமொத்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தது. அதுதான் அவங்களுடைய கோரிக்கையாகவும் இருந்தது. சட்டமன்றத்திலும் அந்த கோரிக்கையை எழுப்பியிருந்தாங்க. இப்ப அப்படியான ஒரு மக்கள் மன்றத்துல இப்போது அதிமுகவினுடைய வேட்பாளர் சென்று அவர்களுக்கான அந்த உரிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல இப்போது அதிமுகவினுடைய வேட்பாளராக யார் நிறுத்தப்படுவார் என்பதில் தொடங்கி, அதிமுகவுக்கு ஒரு வேட்பாளராக இருக்க போகிறாரா, ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அணி எலெக்ஷன் கமிஷனை, தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறாங்க. இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களுக்காகவும் பொதுச் செயலாளராக சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்பது உள்ளிட்ட பல்வேறு ஒரு குற்றச்சாட்டுகளோடு அவர்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகியிருக்கிறார்கள். எனவே தேர்தல் ஆணையம் இதுல என்ன முடிவெடுக்க போகிறது? ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அணியும் அங்கே ஒரு வேட்பாளரை அதிமுக என்கிற பெயரில் நிறுத்துமா, அல்லது அது என்ன விதமான வியூகங்களை அங்கே வகிக்க போகிறது என்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் தீபா ஏற்கனவே நான் ஆர்கே நகரில் போட்டியிடுவேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரால் எந்த அளவிற்கு வாக்குகளை பிரிக்க முடியும்? அவர் போட்டியிடுவாரா அல்லது கடைசி நேர நகர்த்தல்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கும் கூட இந்த இடைத்தேர்தல் வெற்றி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அவர்கள் தொடர்ந்து மக்கள் மன்றத்துல அதிமுக ஜெயலலிதா அவர்களுக்காக வாக்களித்த ஒரு ஆட்சிதான் இது, அதற்கு பிறகு இவர்கள் தொடர்வது தவறு என்கிற கருத்தை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்துல மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது என்கிறத ஆர்கே நகர்ல இடைத்தேர்தலும் கூட ஒரு முக்கியமான ஒரு களமாக இருக்கும். இது ஒரு அதிமுக குறிப்பா ஆட்சியில் இருக்கிற இந்த கட்சிக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு இதை உடனடியா பார்க்கலாம். உள்ளாட்சி மன்ற தேர்தல் அதுக்கான ஒரு டெஸ்டா இருக்குமான்னு பார்க்கப்பட்ட நேரத்துல இப்போ இடைத்தேர்தலும் வருகிறது. இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பொது தேர்தல் முடிவோட சேர்த்து ஒட்டி பார்க்க முடியுமா, அப்படி ஒரு அளவுகோலா வைக்க முடியுமாங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படும். ஏனென்றால் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஆளுங்கட்சிகளே ஜெயிச்சிட்டு இருக்கிற அந்த சூழல் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கு சூழல் வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆளுங்கட்சிக்குள்ளேயே பிரிவுகள், எதிரெதிர் குற்றச்சாட்டுகள். நேற்றைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அணி தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தி ஜெயலலிதா அவர்களுடைய சிகிச்சை, மரணம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல கேள்விகளையும் சர்ச்சைகளையும் எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் நானும் போட்டியிடுவேன் என்கிற அந்த சூழல் இருக்கிறது. இந்த சின்னம் யாருக்கு கிடைக்கும், அதில் ஏதாவது இவர்கள் மீண்டும் போய் தேர்தல் ஆணையத்தை அணுகி அதன் மூலமாக என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் என்பது எல்லாமே இதுல ஒரு முக்கியமான விஷயங்களா பார்க்கப்படும். அதே போல எதிர்க்கட்சிகள் பக்கத்தில் இருந்தும் முக்கியமான பிரதானமான எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதுல என்ன வியூகத்தை வகுக்க போகிறது என்பது முக்கியமா இருக்கும். இந்த இடைத்தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது மிக முக்கியமாக எதிர்க்கட்சிகளுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படும். அவங்க தொடர்ந்து சொல்ற மக்கள் ஆதரவு என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, இந்த ஆட்சி மக்களுடைய ஆதரவை பெற்றதாக இருக்கிறதா என்பதையெல்லாம் குறித்து அந்த பரப்புரைகள்ல நிச்சயமா இதெல்லாம் தான் இடம்பெற வாய்ப்புகள் இருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகள் அத்தனையும் பரப்புரையில இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுப்பாங்க. அப்போ இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடைத்தேர்தலாக, வழக்கமான இடைத்தேர்தல்கள் அல்லாமல் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தலா பார்க்க முடியும். அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், அதே போல பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கலாம், மற்ற எதிர்க்கட்சிகளும் கூட
இப்போ பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட மத்தியில் ஆட்சியில் இருக்கிற கட்சியும் கூட அதிமுகவை கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதே போல மற்ற கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இடதுசாரிகள் அதே போல அவங்க அந்த அணியும் கூட ஒரு பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்திட்டு இருந்தாங்க. இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த இடைத்தேர்தல் வருகிறது. இப்ப இடைத்தேர்தலில் வியூகங்களை ஆளுங்கட்சியும் எதிர்கட்சிகளும் அதே போல ஆளுங்கட்சியிலிருந்து ஒரு எதிர்நிலை எடுத்திருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணியும் பெரிய அளவிற்கு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவராக இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து ஒரு தன்னுடைய இருப்பையும் காண்பித்துக் கொண்டிருக்கிற தீபாவுடைய நிலை என்னவாக இருக்க போகிறது என்பதும் கூட இந்த தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். குறிப்பாக சசிகலா அவர்களுக்கும் அவரை விட இப்போது கட்சியை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற திரு டிடிவி தினகரனுக்கும் இந்த தேர்தல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல். ஆர்கே நகர் வெற்றி என்பது அவர்களுக்கு ஒரு மிக அவசியமானதும் கூட. அந்த மக்களுடைய ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கான ஒரு தேர்தலாக கூட இதை அவர்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவ்வளவு எளிதாக இதை விட்டு விடுவார்களா என்பதும் இருக்கிறது. ஒரு பக்கம் எதிர்க்கட்சிகளும் முனைப்போடு இந்த களத்தில் இறங்குவாங்க. ஆக ஆர்கே நகர் களத்தை பொறுத்தவரை ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு நடக்கின்ற ஒரு முதல் தேர்தலாக ஒரு இடைத்தேர்தலாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் 3 இடைத்தேர்தல்கள் நடந்தது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, மதுரையில் நடந்தாலும் கூட அப்போது ஜெயலலிதா அவர்கள் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். எனவே அவர் உயிரோடு இருந்த காலத்தில் நடத்தப்பட்ட இடைத்தேர்தல்கள். ஆனால் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது முற்றிலும் வேறானது. ஜெயலலிதா அவர்கள் நின்ற தொகுதி, அவர் மறைவை ஒட்டி ஏற்பட்டிருக்கிற வெற்றிடத்திற்காக நிற்கின்ற ஒரு தொகுதி. எனவே அதை வெல்ல வேண்டிய ஒரு அவசியம் என்பது அதிமுகவுக்கு இருக்கிறது. அது ஒரு பிரஸ்டீஜியஸ் ஒரு கான்டெஸ்டா இது பார்க்கப்படும். அதே நேரத்தில் புதிய தலைமைகள் வந்திருக்கிறது, கட்சிக்கு புதிய தலைமைகள் வந்திருக்கிறது. சசிகலா பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதை எதிர்த்து அவர் முதலமைச்சராக வரக்கூடாது என்று திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இருக்கிற அணி எதிராக நின்று ஒரு போர்க்குரல் எழுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையரையும் அவங்க அணுகி இருக்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷனை அணுகி நாங்கள் தான் உண்மையான அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது, இரட்டை இலை சின்னம் முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தவரை ஒருவேளை ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து நிச்சயமாக இந்த இரட்டை இலை சின்னத்திற்கான ஒரு கார்த்திகை செல்வன் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ பேசும்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு சொல்லியிருந்தார், விரைவில் எங்கள் நிலைப்பாடு தெரிய வரும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசனும் கூடிய விரைவில் நாங்கள் பேசி இதற்குண்டான ஒரு முடிவை அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இல்லையா, திருநாவுக்கரசர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே திமுக கூட்டணியில நாங்க போட்டியிட்டோம், திரும்ப அழைத்து பேசுவாங்க, அதன் அடிப்படையில ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு இருக்காரு. அதே போல அதிமுகல 3 அணிகளாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த கருத்தையும் அவரும் சொல்றாரு. எனவே அங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இது எந்தெந்த கட்சிகள் அங்க இப்போ ஓ பன்னீர்செல்வம் அணியில ஒரு வேட்பாளர் போட போகிறாங்களா, தீபா அங்க கண்டெஸ்ட் பண்ண போறாங்களா, அல்லது அதிமுகவின் வேட்பாளராக யார் அங்க நிறுத்தப்பட போறாங்க அப்படிங்கிற எல்லாமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். வானதி அவர்கள் சொன்னது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அங்க போட்டியிடும், ஏற்கனவே தனித்து போட்டியிட்டு இருக்காங்க. அந்த நிலைப்பாட்டுல இப்போ கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப குறிப்பா அவங்க சுட்டிக்காட்டினதுல இப்ப தமிழகம் முழுக்க முக்கியமா நெடுவாசல் போராட்டம் அல்லது ராமேஸ்வரத்துல மீனவர்களுடைய போராட்டம், அதே போல ஏற்கனவே வறட்சி மாநிலமாக இருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இருக்கிறது. இதையெல்லாமும் மாநில அரசாங்கம் கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். தேர்தலுக்கு போவதற்கு முன்னாடி மக்களுடைய மனங்களை வெல்வது அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமானதா இருக்கு. நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல இது ஒரு ஆசிட் டெஸ்ட் ஃபார் ரூலிங் பார்ட்டி. நிச்சயமா ஏன்னா ஒரு புதிய தலைமை வந்திருக்கிறது. ஆட்சி நிர்வாகம், கட்சி நிர்வாகம் ரெண்டுத்திலுமே புதிய தலைமை. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு நடக்கின்ற முதல் இடைத்தேர்தல். எனவே அவர்களுக்கான ஒரு மேண்டேட்டா ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்டாலும் எதிர்கட்சிகள் எல்லாம் தொடர்ந்து வைத்த குற்றச்சாட்டுங்கிறது மக்களை சந்திக்காம நேரடியா கூவத்தூர்ல இருந்து வந்து வாக்களிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப இந்த முறை மக்களை சந்திச்சு அவங்க தங்களுடைய பலத்தை, தங்களுக்கு இருக்கின்ற மக்கள் ஆதரவை வெளிப்படுத்த வேண்டிய, அங்கீகாரத்தை காமிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்கட்சிகளும் நிச்சயமா தங்களுக்கான அந்த ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டின் அடிப்படையில மக்கள் ஆதரவு இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வேலைகள் செய்வாங்க. எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தல் தான். வழக்கமா இடைத்தேர்தல்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு முடிவாக வந்துட்டு இருந்ததுங்கிறது இந்த முறை அப்படி இருக்குமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஆளுங்கட்சியிலேயே 2-3 பிரிவுகள் அப்படின்லாம் வருகிறது. அதுல சிம்பல் உள்ளிட்ட ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட விஷயங்கள்ல என்ன முடிவெடுக்க போறாங்க, அதுல தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு ஏதாவது இருக்குமா, அதுல ஏதாவது தடங்கல்கள் உண்டாக முடியுமா உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களும் பார்க்க வேண்டியிருக்கிறது. பொதுவா தேர்தல் களம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஏற்பட்டிருக்க வெற்றிடம் அது அதிமுக பொறுத்த வரைக்கும் அதை தக்க வைக்க வேண்டிய தேவை என்பது அதிகமா இருக்கிறது. திரு டிடிவி தினகரனுக்கும் அவருடைய தலைமையை நிரூபிக்கின்ற ஒரு தேர்தலாக இது இருக்கும். ஏற்கனவே கட்சிக்குள்ள அவர் எல்லா கட்சியினருடைய அனைவரையும் தன்னுடைய
ஒரு தலைமையை ஏற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு ஒரு வெற்றி அப்படின்னு பார்க்கப்படுகிறது. ஆனால் மக்கள் மன்றத்தில் அதற்கான வெற்றி என்னவாக இருக்கிறது? மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அந்த தலைமையை புதிதாக வந்திருக்கிற தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அப்படிங்கிறதுலாம் தான் இந்த தேர்தல் முடிவு செய்யும். ஏற்கனவே திரு ஓ பன்னீர்செல்வம் அணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் வைக்கிற குற்றச்சாட்டு அதுதான். சசிகலா அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இதுல இருக்கு, அல்லது குடும்ப அரசியல் என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில அவர்களுக்கு இங்க போய் நிரூபிக்க வேண்டிய ஒரு ஒரு தேர்தலாக இது அமையும் அப்படின்னு பார்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் தான். எனவே எதிர்க்கட்சிகளுக்கும் இது முக்கியமான தேர்தல். எதிர்க்கட்சிகள் என்ன நிலைப்பாட்டு எடுக்க போறாங்க? தனித்தனியா வேட்பாளர்களை போடுவாங்களா, அல்லது ஏதாவது ஒருமித்த கருத்து வர முடியுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். களம் அடுத்தடுத்த நாட்கள்ல கட்சியின் தலைவர்களுடைய நிலைப்பாடுகள் என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக, ஒரு இடைத்தேர்தலாக இதை பார்க்க முடியும். நான் ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருந்தோம், ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது 3 இடைத்தேர்தல் வந்தது, அதுல வெற்றி பெற்றாங்க அதிமுக. ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. அவர் இல்லாமல், அவருடைய தலைமை இல்லாமல் கட்சியும் ஆட்சியும் நடக்கின்ற சூழல்ல வர்ற ஒரு இடைத்தேர்தல். அப்ப அது ஒரு அந்த கட்சியினுடைய எதிர்காலம், அல்லது அந்த கட்சிக்கு மக்கள் கொடுக்கிற அங்கீகாரம், அல்லது இப்போது ஆட்சியில் இருக்கிற திரு பழனிசாமி உள்ளிட்ட அந்த அமைச்சரவைக்கு கொடுக்கிற அங்கீகாரம் உள்ளிட்டவையாக இது பார்க்கப்படலாம். ஆனால் தொடர்ந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படும். ஒரு இடைத்தேர்தல் வெற்றி தோல்வியை மட்டும் வைத்து ஒட்டுமொத்தமாக மக்களுடைய மனதை பிரதிபலிக்க முடியுமா என்றால், இந்த முறை அது ஒரு இண்டிகேஷனாவது நிச்சயமா இருக்க முடியும். எனவே அந்த வகையில் இது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு தேர்தலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கும் மணிமாறன்.